சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மெரினா எலியட்ஸ் பகுதிகளில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் எலியட்ஸ் கடற்கரை பகுதிகளில் இன்று மாலை 7 மணி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாகவும், அதன்படி மெரினா கடற்கரை உட்புற சாலையில் உள்ள அனைத்து வழிகளும் இரவு 7 மணி முதல் சாலை தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டு வாகனங்கள் தடை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை உட்புற சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்கள் கலங்கரை விளக்கத்திற்கு பின்புறம் வழியாக மட்டுமே வெளியேற அனுமதிக்கப்படும் எனவும், காமராஜர் சாலை, காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரையில் இரவு 8 மணி முதல் வியாழக்கிழமை அதிகாலை 6 மணி வரை வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையில் இணையும் லாயித் சாலை, பெசன்ட் நகர் சாலை, அயோத்தி நகர் கொங்குவார் தெரு, பாரதி சாலை, வாலாஜா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை ஆகிய சந்திப்புகளில் சாலை தடுப்புகள் கொண்டு வாகனங்கள் நுழையாதவாறு தடுக்கப்படும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பாரிமுனையிலிருந்து காமராஜர் சாலை நோக்கி செல்லும் வாகனங்கள் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை, கோட்டை சுவர் சாலை, முத்துசாமி சாலை, முத்துசாமி பாலம் சந்திப்பு, அருணா சாலை வழியாக செல்லலாம் எனவும், அதேபோல் அடையாறிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கிரீன்வே சாலை, தெற்கு கால்வாய் சாலை, மந்தவெளி, ராஜா அண்ணாமலைபுரம் 2வது பிரதான சாலை, ஆர்கே மடம் சாலை, மயிலாப்பூர் லஸ் வழியாக தங்களது இலக்கை அடையலாம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி எழும்பூர் பாண்டியன் மேம்பாலம், மகாலிங்கபுரம் மேம்பாலம், ராயப்பேட்டை பீட்டர்ஸ் சாலை மேம்பாலம், அண்ணா மேம்பாலம் உள்ளிட்ட 25 பாலங்கள் மூடப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது.